நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த தேர்தல் வந்து நடத்தப்படுறப்போ, அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியிலும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய பிரணாம பத்திரத்தை வந்து அந்த தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கணும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு சொத்துக்கள் வச்சிருக்காங்க, அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதில் முழுசா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கு, அதில் எத்தனை வழக்குகள் வந்து முடிஞ்சிருக்கு, எத்தனை வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்ற டீடைல்ஸும் அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஏடிஆர் ரிப்போர்ட்டாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கும். நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு, புதிய தலைமுறை இந்த மாதிரி சேனல்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நியூஸ் டெம்ப்ளேட் கார்டு மாரி போட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து கடந்து போக முடியல. பட்ட விஷயம் அப்புறம் வந்து வழக்குகள், கொலை முயற்சி, கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள்லாம் பதிவான வேட்பாளர்கள். இந்த மாதிரி விஷயம் தான் வந்து தீவிர குற்ற வழக்குகள் சொல்லுவாங்க. அதாவது சீரியஸ் கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஏடிஆர் ரிப்போர்ட் அப்படின்ற. ஓகேவா? அந்த ஏடிஆர் ரிப்போர்ட்ல மொத்தம் வந்து ஒரு 9 கட்சிகள் வந்து பட்டியலில் இட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஒரு கட்சி மட்டும் அந்த பட்டியலே கொடுக்கல. அந்த குற்ற வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்க அந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு கட்சியை மட்டும் அந்த லிஸ்ட்ல கொடுக்கல. ஒரு கட்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கட்சியில் வந்து 0% போட்டிருக்காங்க. அந்த 0% போட்டு கூட ஒரு ஏக்கத்தை வந்து அந்த லிஸ்ட்ல வந்து கொடுக்கல. ஸோ அந்த ஏக்கம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஏக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. நம்ம அந்த ஏடிஆர் ரிப்போர்ட்ல அந்த கட்சிகளோட வரிசையா நம்ம பார்ப்போம். எத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து குற்ற வழக்குகள் பதிஞ்சிருக்கு, அதில் எத்தனை குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து அதிகமாக தேர்தல் வந்து போட்டியிடுறாங்க, அது எந்த கட்சியில் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து லிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. 35% வேட்பாளர்கள் வந்து தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் தான் இந்த தேர்தலை வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதிமுக அடுத்து 2வது இடத்துல எந்த கட்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைவர்லாம் என்ன பண்ணாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் மீது வந்து விமர்சனம் ஒன்று வச்சாங்க. திருமாவளவன் வந்து என்ன சொல்வார்னா, விடுதலை சிறுத்தைகளாக பயணிப்பவர்கள் வந்து உங்கள் மீது குறைந்தது ஒரு வழக்காவது பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், அப்புறம் வந்து அந்த களத்தில் சென்று வேலை செய்யறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து அவர் வந்து குறிப்பிட்டு அந்த தொண்டர்கள் வந்து சரியான முறையில் வழிநடத்துவார். ஆனால் அதை வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் வந்து படிக்கக்கூடிய இளைஞர்கள் மீது வந்து வழக்கு பதியணும் அப்படின்னு மாரி சொல்லி ஒரு தவறான பாதையை வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தம்பிகள் நன்றாக படிக்கணும், உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தில் வந்து வரணும், எப்படி சொல்றது, எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம நீங்க ஒரு உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து இந்த 2026 தேர்தலில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடிச்சி ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஸோ அவர்கள் வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து ஒரு சரியான பாதையில் பயணிச்சுட்டு இருக்கோம், எங்கள் இளைஞர்கள் வந்து சரியான வழியில் நடத்திட்டு இருக்கோன்ட்டு. ஆனால் புதுவெளியில் இருக்கிற எங்களை போன்ற மக்களுக்கு வந்து சரி நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வன்முறையிலும் அந்த இளைஞர்கள் வந்து தவறான வழியில் பயணிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து 33% பேர் வந்து தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து களம் இறக்கப்பட்டு போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3வது இடத்துல வந்து பாஜக இருக்கு. ஸோ வரிசையாக பாருங்களா, அதிமுக, பாமக, பாஜக ஒரே கூட்டணி தான். பாஜக வந்து மொத்த தமிழகத்தில் வந்து 27% வந்து தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து களம் இறக்கியிருக்காங்க. இதில் நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து 3வது இடத்துலையும், அதிமுக முதல் இடத்துலையும் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2ஆம் இடத்துலையும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோமா கம்யூனிஸ்ட் சிபிஐ கட்சி வந்து 20% வேட்பாளர்கள் வந்து தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்சவங்க வந்து களம் இறக்கியிருக்காங்க. அடுத்ததா 5வது இடத்துல ஒரு முக்கியமான கட்சி, தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி, அதிகப்படியான இளைஞர்கள் வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி. நான் சொல்றப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த கட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு. தாவைக்கா வந்து மொத்தம் 19% கிரிமினல் வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து இந்த 2026 தேர்தலில் களமிறக்கியிருக்காங்க. 5வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி தாவேக்கா. அந்த கட்சியில் வந்து களமிறங்குறவங்க வந்து 234 தொகுதிகள் இல்லை, ஒரு தொகுதியை தவிர்த்து 233 தொகுதிகள் வந்து களமிறங்கினாங்க. ஸோ இவர்கள் வந்து திமுக வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த திமுக இவர்களுக்கு அடுத்த நிலையில 18% தான் தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்சு போட்டியிட்ட வேட்பாளர்கள். மொத்தம் 18% திமுக. ஆனால் தாவேக்கால வந்து மொத்தம் 19%. இன்றைய கால இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தொடங்கப்பட்ட கட்சி, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கட்சி, இந்த கட்சியில் எப்படி 19% தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து இருக்க முடியும்? அதுவும் தமிழகத்தில் 5வது ஒரு கட்சியாக வந்து தாவேக்கா வந்து இருக்கு. ஸோ என்ன 30 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு இயக்கம் வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேக்கா, அதில் வந்து 19% தீவிர குற்ற வழக்குகள் பதிஞ்ச வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டு இருக்காங்க இந்த 2026 தேர்தலில். ஸோ மாற்றம், முன்னேற்றம், ஏமாற்றம் என்பதுக்கு வந்து சாட்சியாக இருக்கிறது வந்து இந்த 2 கட்சிகள். பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்துலையும், 5வது இடத்துல தாவேக்காவும் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 கட்சிகளையும் மாற்றமாக நினைச்சாங்க, முன்னேற்றமாக நினைச்சாங்க, கடைசியில் ஏமாந்து போறாங்க. தமிழகத்தோட அரசியல் திருப்பு முனையாக இருக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த இயக்கம் வந்து மக்களுக்காக களத்துல போராட்டமும், ஆர்ப்பாட்டங்களும், தியாகங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மீது வழக்குகள் நிறைய இருக்கு. என்ன வழக்குகள்னா,
போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை பேசி அதற்கான வழக்குகள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது இருக்கா தவிர்த்து எந்த ஒரு வேட்பாளர்கள் மீதும் வழக்குகள் கிடையாது. அந்த கட்சியின் மீதும் கிடையாது. ஸோ நம்ம எந்த கட்சியை வந்து இங்கே வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஜாதி மன ரீதியில் இந்த இயக்கத்தை வந்து ஒரு குற்றவாளி இயக்கமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கட்சிகள் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஒரு மக்கள் எந்த கட்சி வந்து மக்களுக்கான கட்சி, எந்த கட்சியோட தலைவர் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவர், யார் ஒருத்தர் இங்கே சிறந்த ஆளுமை அப்படின்ற பார்த்து இளைஞர்கள் வந்து அரசியல் தெளிவு பெற்று சரியான வழியில் ஒரு சிறந்த தலைவனை ஏற்றுக்கொண்டு ஒரு சிறந்த கட்சியில் பயணிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து லாஸ்ட்டில் அந்த பட்டியலை லாஸ்ட்டில் கொடுத்து 0% போட்டிருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அந்த பட்டியலே இல்லை. ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து ஒரு அரசியலுக்கான கட்சி அல்ல, ஒரு ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. அது மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக, போராட்ட காலத்தில் பயணிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு மக்கள் போராளிகள் கொண்ட ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஸோ இந்த கட்சிகள் பற்றிய நிலைப்பாடுகள் உங்களுக்கு என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்கள் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதை வந்து நம்முடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.